மீண்டும் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அசெம்பிளி ஆஃப் காட் தமிழ் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காலை நேரத்தில் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கு பதில் காண போகிறோம். போன கிழமை பரிசுத்த ஆவியானவர் யார், இந்த முறை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார். பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கு பதிலை நாங்கள் எடுத்து பார்த்தால், முழு ஆண்டவருடைய வசனத்தை முழுதாக நீங்கள் வாசித்து பார்த்தால் பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். எல்லாத்தையும் இன்று எங்களுக்கு அதை பார்க்க எங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம் யோவான் 14. நாங்கள் போன கிழமை பார்த்த அதே வசன பகுதியை மீண்டும் நாங்கள் வாசித்து அந்த வசன பகுதியில் இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று எங்களுக்கு சொல்றார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் உங்களுடைய பைபிள்கள் இருந்தால் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். மீண்டும் நாங்கள் போன கிழமை பார்த்தது போல் 26ஆம் வசனம் வரை 14லிருந்து 26ஐ நாங்கள் வாசிக்க போகிறோம். இந்த நேரத்தில் வாசிக்கும் பொழுது திரையில் ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஆனால் உங்களோட பைபிள் இருந்தால் பைபிளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதன் என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவனுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் இந்த வசன பகுதியோடு உங்களிடம் வருகிறோம். ஆண்டவரே, அப்பா, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை போன கிழமை பார்த்தோம். இந்த கிழமை ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் ஊடாக பார்க்க போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்கள் மத்தியில் வந்து இறங்கி இந்த வார்த்தை அன்று யோகானுக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல இன்று எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆவியானவரே, உங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிகிற பொழுது உங்களுக்கு அதை செய்வதற்கு எங்களுக்கு இடம் கொடுக்க முடியும். ஆண்டவரே, சபையாக அதே போல் இதை கேட்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் கிருபையை கொடுங்க. உங்களை ஆண்டவரை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் செய்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை உங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்பை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொள்ள எங்கள் அனைவருக்கும் உங்கள் கிருபை தரும்படி கேட்டு நாங்கள் ஜெபிப்பது இயேசுவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நான் சொன்னது போல ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு பல கிழமைகள் படிப்புகளை கொண்டு செல்ல முடியும். ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதற்கு 16வது வசனத்தில் எங்களுக்கு இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். 16வது வசனம் நாங்கள் வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும், அதாவது
உங்களுடைய இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் எப்பொழுதுமே உங்களோடு இருப்பதற்காக பிதா ஒரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் என்று இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். இதில் முதலாவது நாங்கள் காண வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுகிற பொழுது அதில் சொல்லப்படுகிறது, அவர் வந்து என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. ரைட், இதில் வந்து இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் ஆஸ்க் தி ஃபாதர் அண்ட் ஹி வில் கிவ் யூ என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒத்த கருத்து சொல். ஆனால் தமிழில் அதில் வந்து எங்களுக்கு காணக்கூடிய இருக்கிறது, உங்களுடனே கூட என்று சொல்லும் பொழுது அது ஒத்த கருத்து அல்ல, அது வந்து என்னது பலமே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உங்கள் எல்லோருடனையும் அவர் இருக்க வருகிறார் என்பதை இதில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு 2 காரியங்களை பரிசுத்த ஆவியை பற்றி சொல்வதற்கு முதலாக இந்த 2 விஷயம், இன்னும் ஒரு சின்ன 2 விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இதுல முதலாவது தான், அவர் உங்களுடனோடே கூட இருக்கும்படி வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதன் அர்த்தம் வந்து ஒரு நபர் அல்ல, ஒரு சமூகம். அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருடன் கூடவும் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். முதலாவது அப்படி என்றா இந்த இடத்துல இருக்கிற எல்லாரோடையும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருடன் கூட ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதான் முதல்ல தாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் எல்லோரோடையும் கூட இருக்கிறார் என்றால் அவர் எங்களுக்குள்ள வந்து எங்களை ஆண்டவரோடு அவர் எங்களை ஒன்று சேர்ப்பது போல, இயேசுவோடு எங்களை ஒன்று சேர்ப்பது போல அவர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிற பொழுது எங்கள் அனைவரையும் ஒன்றாக ஒன்று சேர்க்கிறார். எங்களை ஒரு குடும்பமாக அவர் மாற்றுகிறார். உங்களுக்கு இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குதா? உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற இலங்கை நபரும் இல்லை, அவர் வேறொரு நபர், ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த கிறிஸ்தவரை கண்ட உடனே உங்களுக்கு அவரோட ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குதா? உலகத்துல எந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவரை நீங்கள் கண்டாலும் உடனே உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு அந்த நபரோடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அது காரணம் என்னவென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்குள்ளேயும் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறார், எங்களை ஒரு குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் ஆண்டவருக்குள் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு பிதா தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுக்கு ஒரே பிதா தான் இருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதா. அப்ப எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிதா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிற பொழுது எங்களை சகோதரர்களாக மாற்றுகிறார், சகோதரிகளாக எங்களை மாற்றுகிறார். நாங்கள் எல்லாரும் உற்றார் உறவினர்கள், அவளுக்குள் ஒரு சமூகம். We are a community in Christ. நாங்கள் இயேசுவுக்குள் ஒரு சமூகமாய் ஒரே குடும்பத்துக்குள் ஒன்று சேர்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் செய்கிற காரியங்களில் ஒன்று தான் அவரை எங்களை ஒன்றாக மாற்றுகிறார், ஒரு குடும்பமாக மாற்றுகிறார், எங்களுக்குள் ஒரு இணைப்பை கொண்டு வருகிறார், எங்களுக்குள் மிகவும் நெருக்கமான ஒரு இணைப்பை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். இது அவர் செய்கிற ஒரு காரியமாய் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும், நீங்கள் பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிக்காட்டவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட எங்களோட உலகத்தில் சொல்லுகிற வேறுவேறான என்னது சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் யூ கம் ஃப்ரம் அ ரேஸ் என்று சொன்ன என்ன, வேற இனங்கள்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும், வேற பின்னணியிலிருந்து வந்தாலும், எப்படிப்பட்ட பின்னணிகளிலிருந்து நீங்க வந்தாலும், ஆண்டவருக்குள் வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாகிறோம். எங்களுக்குள் ஒரு வேற்றுமை இல்லை, எங்களுக்குள் ஒரு வித்தியாசம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. நாங்கள் எல்லோருமே ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் உணர்த்த வைக்கிறார். இது அவர் செய்கிற முதலாவது முக்கியமான காரியமாக இருக்கிறது. இது மிகவும் எங்களுக்கு தேவையான காரியம். இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த இடத்தில் இன்னொன்று காரியத்தை சொல்லப்படுகிறது. அதே வசனம் 16ஆம் வசனத்தை மீண்டும் பார்ப்போம் நாங்கள். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி வருகிறார். அவர் வருவது அந்த என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி. இதில் என்றென்றைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அதில் உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதா, உங்களுக்கு நினைவிருக்கும், இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுந்த வரும், அதே போல் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
நானே உயிர்த்தெழுந்தவனும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனவனோ அவன் மரிக்க மாட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். அவன் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டார் என்று இயேசு அதில் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் இயேசுக்குள் வந்த பிறகு நாங்கள் மரிக்க மாட்டோம் என்றது அது அர்த்தம் இல்லை. கிறிஸ்தவர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தில் அவர்கள் மரித்து போகிறார்கள். அப்ப இயேசு எனக்குள் வருகிறவன் மரிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? அதற்கு அர்த்தம் தான் இது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்து என்றென்றைக்கும் எங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வருகிற பொழுது அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், அவர் வந்து இயேசுவின் பிதாவின் அன்பை எங்களுக்குள் ஊற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரோமர் 5:5 வாசிச்சு பார்ப்போம் என்ன சொல்லுதாண்டு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் என்னது திருப்பி வாசிக்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்கள் இருதயங்களுக்கு ஊற்றப்படுகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது தேவ அன்பும் உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. உங்களுக்குள் இப்பொழுது உங்களுக்குள்ள தேவண்ட அன்பை உங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கிறது. தேவர் எனக்கு இவ்வளவு அன்பு செலுத்துகிறார், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அன்பு செலுத்துகிற அன்பை உங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை உங்கள் இருதயத்துக்குள் ஊற்றி கொண்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போற நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்துல இருந்து ஆண்டவரை கிட்டி போகிற நேரங்கள்ல அவருக்கு கிட்டி நெருங்க 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 என்ன நடக்குதுண்டா, உங்களுக்குள்ள அந்த அன்பு இன்னும் அதிகரிக்க போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் ஆண்டவரோட காலத்தை செலவழிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்தவராக நான் அவருக்குள் காலத்தை செலவழித்து பரிசுத்த ஆவியோடு இருக்கிற அளவுக்கு அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்றது, அந்த அன்பை நீங்க உணர்றது அதிகரிக்க போகுது. ஆனா நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்க இந்த உலகத்தை விட்டு போற நாள், இந்த உலகத்துல இருந்து நீங்க மறைக்கிற நாள், அடுத்த நிமிஷம் நீங்கள் அளவற்ற அன்பை, பரிசுத்த ஆவியின் அளவற்ற அன்பை உங்களுக்கு அனுபவிக்க முடியும். அந்த அன்பு இந்த உலகத்துல நீங்க அவர் அனுபவிக்கிற அந்த அன்பை விட அதிகமான அளவற்ற அன்பை நீங்கள் இந்த வாழ்க்கை முடித்த பின்பும் உங்களுக்கு அதை உணர முடியும். அந்த நீங்கள் மரித்த ஆண்டவரிடம் போன பிறகுதான் அந்த அளவற்ற அன்பை நீங்கள் உணரப் போகிறீர்கள். அதனால்தான் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் மரித்தாலும் உயிர் வாழ்வீர்கள். ஏண்டா நீங்க மரிக்கிறது வந்து எங்களுக்கு லாபம். அதான் பவுல் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் எனக்கு லாபம், இந்த உலகத்தை விட்டு நான் மரித்து போனாலும் எனக்கு லாபம். ஏன்? நான் ஆண்டவரிடம் போகும் பொழுது அந்த அன்பின் உயர்வ, அதாவது ஒரு வரையற அற்ற அன்பை என்னால் உணர முடியும், நான் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரிடம் சென்ற பின்பதாக. ரைட்? அப்ப அதுதான் அடுத்தது. அப்ப என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதின் அர்த்தம் அதுதான். உங்களுக்கு அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார், என்றென்றைக்கும் அவருடைய அன்பை உங்களால் உணர முடியும், என்றென்றைக்கும் அவர் வந்து உங்களுக்குள் இருக்கிற அன்பை அதிகரித்துக் கொண்டிருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் அந்த நான் சொன்னது போல உங்களுக்கு 2 காரியங்கள் 16 வசனத்துல இருந்து. ஆனால் இன்று நான் பேச போகிற முக்கியமாக இயேசு இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லுகிற 2 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது தான் the Holy Spirit is the Spirit of truth. பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். அவர் சத்திய ஆவி. 17ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது. 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை, அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியானவர். அதை நினைவைத்துக் கொள்ளுங்கள். 26ஆம் வசனத்தில் திரும்பி பார்ப்போம் என்ன சொல்லப்படுகிறது. 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதில் இயேசு பரிசுத்த ஆவியானவர் செய்கிற போகிற மிக முக்கியமான விஷயத்தை இதுல எங்களுக்கு 26ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுறார்.
இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் செய்ய போற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? இப்பொழுது உங்களோட கையில் இருக்கிற பைபிளை நீங்க எடுத்து, அந்த பைபிள் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்க கேள்வியை கேட்டீங்கண்டா, அதை முதல்ல, அதாவது சீசர்கள் 3.5 வருடம் இயேசுவுடன் இருந்த சீசர்கள் இயேசுவிடம் இருந்து நேராக அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு அவர்களுக்கு கற்பித்த எல்லா காரியத்தையும் நேராகவே இயேசுவிடம் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்ட கற்பனைகளை அவர்கள் இந்த ஆண்டவருடைய வசனத்தில், அதாவது நாங்கள் பைபிள் என்கிற கையில் இருக்கிற இந்த ஆண்டவருடைய வசனத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கிற கேள்வி இதுதான், அவர்கள் மனிதர்கள், அவர்களும் பாவிகள், அவர்கள் இதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவர்கள் பெரிதா கல்வி கற்றவர்களும் அல்ல. அப்படி என்றால் இந்த வசனம், எங்களுக்கு இருக்கிற வசனம் ஆண்டவர் இயேசு சொன்ன அதே வசனமா எங்க கையில இருக்குது. அவங்க பிழை விட்டுட்டாங்களா? அவங்க இயேசு சொல்லாத காரியத்தை சொல்லிட்டாங்களா? என்ற கேள்வியை நாங்கள் யாரும் கேட்கலாம் தானே அந்த கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு பதில் இதுதான். அந்த கேள்விக்கு பதில் எங்கள்கிட்ட இருக்கிற வசனம் 100% ஆண்டவர் இயேசு படிப்பித்த கற்பனை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை அந்த மனிதர்கள், அந்த சீசர்கள் ஊடாக ஆண்டவர் எழுதினாலும் அந்த சீசர்களுக்கு இந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு வழி நடத்தியவர் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் வழி நடத்தினார் அவர்களை வழி நடத்தி இந்த வார்த்தை எழுத வைத்தார். அப்படி என்றால் நீங்கள் கையில் வைத்திருக்கும் வார்த்தை மனிதர்களால் அது எழுதப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவரால் அது ஏவப்பட்டிருக்கிறது. அதான் அதில் இருக்கிற வல்லமை. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தை எங்களுக்கு எழுதி எங்களுக்கு இன்றைக்கு இந்த பைபிள் என்றதை எங்கட கையில கொடுத்திருக்கிறாருண்டா. ரைட்? அந்த பைபிளை நீங்க இன்றைக்கு வாசிக்கிற பொழுது கூட அந்த பைபிள்ல இருக்கிற சத்தியத்தை எடுத்து உங்களுக்கு அதை கற்று தருபவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரைட்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று நீங்க கேள்வியை கேட்கும் பொழுது, அவர் எங்களை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பமாக எங்களை மாற்றுகிறார். அவர் என்றென்றைக்கும் எங்களோடு இருந்து எங்களுக்கு அன்பை அதிகரிக்க போகிறார். ஆனால் இந்த உலகத்தில் செய்கிற முக்கியமான ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் இயேசு படிப்பித்த சத்தியம். அப்படி இல்லாவிட்டால் தேவ வசனத்தை எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை தடவை நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எழுதிய வார்த்தை இது, நான் வாசிக்க போகிறேன், நீர் எழுதிய வார்த்தையின் அர்த்தத்தை எனக்கு காண்பியும் என்று எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஏன்னா அவர் தான் இந்த வார்த்தை எழுதின நபர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக புதிய ஏற்பாட்டை எழுதுகிற பொழுது யோவானுக்கு, பாவுலடியார்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு, ரைட், அவர் அன்றைக்கு எதை கற்பித்தாரோ, எப்படி அதை காண்பித்தாரோ அதே இன்றைக்கு உங்களுக்கும் அவர் காண்பிப்பதற்கு அவர் உங்களோட கூட இருக்கிறார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு புதிய வெளிப்பாடு அப்படி என்று சொல்லுகிற, நான் புதிய வெளிப்பாடு என்ற அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தையை விட அதிகமாக ஒன்றையும் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறார் என்றால் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது ஆண்டவரின் வார்த்தையின் ஊடாக மாத்திரமே. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு பிழையான படிப்புகள் இருக்குது. ரைட்? யார் என்னத்தை படிப்பிச்சாலும் ஆண்டோட வசனத்துல என்ன சொல்லியிருக்கண்டு எங்க இருக்குது காட்டுங்க. ஆண்டோட வசனத்தை சொல்லியிருக்கா இது? ரைட்? அண்டு கேளுங்க, பயப்படாம. நேற்று நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. இயேசுவை காட்டி கொடுத்த யூடஸ் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறாருன்னு ஒரு கற்பித்த கற்பிப்பு. ரைட்? கேளுங்க, எங்க ஆண்டோட வசனத்தை சொல்லியிருக்கு. நான் சொல்லல அவர் அங்க இல்ல, நான் சொல்ல வரல அவர் அங்க இருக்கிறாரா இல்லையா நான் சொல்ல வரல. ஆனா எங்க ஆண்டோட வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதான் நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. ரைட்? நான் கேட்க வேண்டிய கேள்வி, எங்கே ஆண்டோட வசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கள்ளன் இயேசுக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது, அவன் மனம் திரும்பும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு இருப்பாய். அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு தெரியும் அவன் நாங்க போனான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இயேசு அதை சொன்னார். அதே போல் எங்கேயாவது ஒரு இடத்தில் யூதஸும் பரலோகத்துக்கு போவார் என்று இயேசு சொன்னாரா? இல்லது யாராவது சொன்னார்களா ஆண்டோட வசனத்துல? அப்ப எங்களுக்கு என்னன்னு அந்த முடிவுக்கு வர முடியும்? ரைட்? எப்பவுமே நாங்க கேட்க வேண்டிய கேள்வி, யாராவது ஏதாவது உங்களுக்கு கற்பித்தாங்கண்டா ஆண்டோட வசனத்துல எனக்கு காண்பீங்க, எங்க இருக்குது அது? நான் வாசிக்கிறேன்.
அது ஆண்டவருடைய வசனத்துல காண்பிக்கக்குள்ள அங்கே இங்க இருக்கிற 2-3 வசனத்தை எடுத்து அவங்களோட சொல்றதை விடாம ஒரே பந்தியில் அது இருக்கணும். அந்த அந்த அது அர்த்தம் அதான் இருக்கணும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட்? இதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு சத்தியத்தை காண்பிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு மற்றவர்கள் பிழையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுது இல்லை இது பிழை என்று காண்பிப்பதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் உங்களோடு நீங்கள் அவருடைய கேட்டு எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக்கொள்ள, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் தெரிந்து கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வந்து எனக்கு காண்பியுங்க, நான் இன்னும் வளரணும் என்று நீங்க பரிசுத்த ஆவியிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடு இந்த உலகத்தில் அவர் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கற்பிக்கிற நபராக இருக்கிறார். ரைட்? எத்தனை பேர் அவரை பாவிக்கிறீங்க ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொள்றது? நீங்க யூடியூப்ல போய் தேடுறீங்க அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், அவருடைய பிரசங்கம் இவருடைய பிரசங்கம் என்று தேடிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னுடைய மிக சிறந்த பாஸ்டர், மிக சிறந்த டீச்சர் என்று எத்தனை பேர் அவர்கிட்ட இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் இருந்துட்டு இருக்கீங்க? ரைட் ரைட். ஸோ முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் தேவன். சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் தேவன். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியா இருக்கிறார். அவர் எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மிக நெருங்கிய நண்பராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு இப்படி என்ன சொல்றேன்னு கேட்டேன்னா, நான் இதில் போட்டிருக்கேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை இணை பிரியாத நண்பராக இருக்கிறார். இணை பிரியாத நண்பராக இருக்கிறார். நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். 16ஆம் வசனத்தை திரும்பி போவோம். நாங்கள் 16ஆம் வசனம். ரைட்? இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான வசனம் 16ஆவது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான வசனம் 16ஆவது வசனம். அதுதான் அந்த மிக முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே இருக்கும்படி சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றவாளனை. இப்ப நாம் பார்க்க போற வார்த்தை என்னண்டா, வசனம் என்ன வார்த்தையா? வேர்ட் சொல். வார்த்தை. ரைட்? வந்து தேற்றவாளன். தேற்றவாளன் என்று இதில் சொல்லப்பட்டதின் அர்த்தம் என்ன? ரைட்? தேற்றவாளன். அதே மாதிரி 26ஆம் வசனத்திலும் 26 போடுங்க. 26 என்ன சொல்லி பாருங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். அதே வசனம். இந்த தேற்றவாளன் என்றதின் அர்த்தம் என்னன்றதை நாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரு சொல். அந்த சொல்லின் அர்த்தம் என்னென்று நாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வேறு வேறு மொழிபெயர்ப்பில் பார்த்தால், நான் பார்த்தேன் தமிழில் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லியிருக்குது உதவியாளர் என்று சொல்லியிருக்கு. உதவியாளர், தேற்றவாளன் என்ற தமிழ்ல 2 மொழிபெயர்ப்புல இருக்குது. ஆனா ஆங்கில பைபிள் எடுத்து பார்த்தா 4 விதத்துல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட், அதாவது உங்களுக்காக வாதாடுகிறவர். இன்னொன்று ஹெல்பர், உதவியாளர், தமிழ்ல அது இருக்குது. மூன்றாவது கம்ஃபர்டர், தேற்றவாளன், அதுவும் இருக்குது தமிழ்ல. நாலாவது கவுன்சிலர், கவுன்சிலர்டா உபதேசம் செய்கிறவர் என்று 4 விதத்தில் இந்த வார்த்தை, இந்த ஒரே சொல்லுக்கு 4 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. உதவியாளர், வாதாடுகிறவர், தேற்றவாளன், அதே மாதிரி உபதேசம் செய்கிறவர். இப்ப ஒரே சொல்லுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் மொழிபெயர்ப்புல வருதுண்டா அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? அது அர்த்தம் தான் அந்த சொல்லுக்கு உண்மையாவே அது சரியான ரிச், அது மிகவும் என்னது அழகான ஒரு பெரிய சொல். அதுக்கு ஒரு வசனத்துல அதை எங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. அதனாலதான் பல பல காரியங்களை சொல்லி விளங்கப்படுத்த பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் அதை மொழிபெயர்க்கக்குள்ள. அதுதான் அதுல அர்த்தம். ரைட்? அப்படியாண்டா நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் இணை பிரியாத நண்பர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பெயர். அதற்கு காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரேக்க வசனத்துல தேற்றவாளன் என்று பாவிக்கப்பட்ட வார்த்தையின் கிரேக்க வசனம் தான் பெராக்ளியோ. பெராக்ளியோ, ரெண்டு வார்த்தை, 2 வசனங்கள். பெராக்ளியோ, பராக்ளியோ என்று. பராக்ளியோ என்று சொல்லும் பொழுது பரா என்ற வார்த்தையின் அர்த்தம் தான் ஒருவர் உங்களோடு வந்து உங்களோடே கூட இருப்பது. அதுதான் அதன் அர்த்தம். ஒருவர் உங்களோடு வந்து உங்களோடே இருக்கிறார். பரா. ரைட் ரைட். எனக்கு நினைவு இருக்கு,
உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பராமோட்டரிங் இல்லாட்டி பேராஷூட்டிங், இந்த மாதிரியான வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பராமோட்டரிங் இலங்கையில் இருக்குது, டவுன் சவுத்தில் இருக்குது. ஒரு பேராஷூட் மாதிரி ஒன்றில் ஒரு 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 மோட்டர் பைக் மாதிரி ஒரு என்ஜினில் ஒரு மோட்டரோண்ட பொருத்தி அதில் அவங்க மேலே கொண்டு போவாங்க. எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, பல வருடங்களுக்கு முன்பதாக அதில் நான் போனேன். போகும் பொழுது அதை ஓட்டுகிற ஒரு நபர் இருக்கிறார். எங்களை முன்னால வச்சுட்டு அவர் பின்னால் இருந்து தான் ஓட்டுவார், நாங்கள் முன்னால் இருக்குவோம். ரைட்? அப்போ நாங்கள் முன்னால் இருக்கும் பொழுது அவர் பின்னால் இருந்து அவர் போகிறதுக்கு முன்னால் எங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ தான், இப்படித்தான் நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் இருங்க, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், நான் உங்களை கொண்டு செல்லுகிறேன் இந்த பயணத்தை, நான் மற்ற எல்லாவற்றையும் செய்வேன், நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, இதை பிடிச்சிட்டு நான் சொல்றதை கேட்டுட்டுருங்க. பின்னால் அவர் எனக்கு பின்னால் இருந்து கொண்டு நான் அவருக்கு முன்னால் இருந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி எனக்கு இப்போ எல்லாமே பார்க்கலாம், அவருக்கு என்ன நான் இருக்கிறபடியா எல்லாத்தையும் தெரியுது இல்லை, நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ அந்த மேலே போய்க்குள்ள கிட்டத்தட்ட 6000 அடிகள் உயரம் கொண்டு போவாங்க. கொண்டு போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட கொண்டு போவாங்க. நல்ல அழகான கடலுக்கு பக்கத்தால் போகிறது, நிலத்தையும் தெரியும் கடலையும் தெரியும், மிக அழகான ஒரு காட்சி. அந்த பயணம் நான் செல்லுக்குற பொழுது எப்பொழுதாவது நான் தச்சலம் தலையை அங்கால போட்டா பார்க்கறதுக்கு இங்கால போட்டா பின்னால சொல்லுவார், அசைவானம் நேரா இருங்க நேர பார்த்துட்டு இருங்க என்று அவர் சொல்லுவார். அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னால் இருந்து கொடுக்கிறாரு, நீங்க இதை செய்யுங்க, இதை செய்ய வேண்டாம், இதை செய்யுங்க, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரு. நான் இந்த பிரசங்கத்தை தயாரிக்கும் பொழுது அந்த பரா என்ற வார்த்தை, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்ற வார்த்தை வருகிற பொழுது எனக்கு இந்த படம் தான் நினைவு வந்தது. எங்களோடு இருந்து எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களை பயணம் கொண்டு செல்வதற்காக எங்களோடு இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு அவர் உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ இதை செய்ய வேண்டாம். அதான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது ஒரு பரா, அவர் எங்களோடு இருக்கிற நபர். இதன் அர்த்தம் என்னவென்றால், இதன் அர்த்தம் ஒரு கிழமைக்கு 1 மணித்தியாலம் உங்களோடு வந்து கதைத்துட்டு போற நபர் இல்ல. உபதேசம் செய்கிறவர் என்று சொல்லக்குள்ள அதுல இருக்கிற பிரச்சனை என்னண்டா, உபதேசம் ஒரு கவுன்சிலர் நீங்க பாத்தீங்கன்னா, என் மனைவி ஒரு கவுன்சிலர், அவ பார்க்க வருவாங்க ஒவ்வொரு கிழமைக்கும், சில வேளை ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வருவாங்க. ஆனா அவங்க வாரது ஒரு கிழமைக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அவ சொல்ற மாதிரி வந்து 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவக்கு செய்ய முடியும். அதுக்கு பிறகு அவக்கு இருக்க இயலாது இந்த நேரம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த கவுன்சில் என்று சொல்ல, உபதேசம் செய்கிற என்று சொல்லக்குள்ள அது ஒரு வரையறுக்கப்பட்ட சொல்லா இருக்குது. ஏனென்றா அது ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் உபதேசம் செய்கிறவர் வந்துட்டு போறாரு. ஆனா இதில் சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் 24 மணித்தியாலம் ஒவ்வொரு நிமிடமும் உங்களோடு இருந்து கொண்டிருக்கிற நபராக இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். விளங்குதா உங்களுக்கு? அதான் இந்த மொழிபெயர்ப்புல ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியுது இல்லை அவருக்கு. ரைட்? அதான் முதலாவது பரா. கிளியோ என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்காக வாதாடுகிறவர். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்காக வாதாடுகிறார். கிளியோ என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களுக்காக வாதாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுதுமே உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். ஏன் நான் ஒரு நல்ல நண்பர் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நல்ல நண்பர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க நல்லா இருக்கும் பொழுதும் அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு கஷ்ட நேரத்திலும் அவர் உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஒரு நல்ல நண்பர், உங்களை ஒருபோதும் கைவிட்டு செல்ல மாட்டார். அது மாத்திரமல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு நல்ல நண்பர் உங்களோடு எப்பொழுதும் வாதாடுவார். என்னத்தை வாதாடுவார்? நீங்கள் பிழை செய்கிற நேரங்களில் உங்களுக்கு பிழையை சுட்டி காட்டுகிற ஒரு நல்ல நண்பர். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட்? ஒரு நல்ல நண்பன் வாய் வச்சுட்டு சும்மா நீங்க என்னையும் செய்யுங்கன்னு விட்டு இருக்க மாட்டாரு. அவர் நல்ல நண்பர் என்று சொல்றதுக்கு காரணம், அவர் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறார். உங்களுக்கு அன்பு செலுத்துகிற நபர் நீங்கள் பிழையான வழியில் செல்லும் பொழுது ஒரு நல்ல நண்பர் என்ன சொல்லுவார்? நீங்கள் பிழையான வழியில் செல்லுகிறீர்கள் என்பதை காண்பிப்பார். ரைட்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல நண்பருக்கு இருக்க வேண்டிய 2 குணாதிசயங்களும் அவருக்கு இருக்குது. ஒன்றுதான், அவரை உங்களை கைவிட்டு ஒரு நாளும் போக மாட்டார். 2வது, உங்களோடு வாதாடுகிறார். என்னத்தை வாதாடுகிறார்? நீங்கள் பிழை செய்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் உங்கள் பிழையை அவர் சுட்டி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார்? விளங்குதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு விளங்குதா? உங்களோட முதலாவது பார்த்தோம், சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்றார். 2வது, எங்களோடே இருந்து எங்களுக்கு வழிகாட்டுகிறார், எங்களோடு வாதாடுகிறார். வாதாடுகிற பொழுது அவர் 2 காரியங்கள் உங்களோட வாதாடுவார். நல்ல நினைவு வச்சுக்கொள்ள, 2 காரியங்களும் வாதாடுவார். எங்களுடைய இருதயங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத 2 காரியங்கள் இருக்கு. அந்த 2 காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பார். முதலாவது தான்
உங்களோட பாவம், நீங்க காண்ற பாவத்தை விட நீங்க ஒரு பாவி என்பதை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்களோட இருதயம் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. உனக்கு அப்படி பெரிய ஒரு பாவம் இல்லை, உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, நீ அப்படியெல்லாம் நினைக்காத, உன்னை பற்றி நீ அவ்வளவெல்லாம் உனக்கு அப்படி பாவி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஆழத்துக்கு சென்று உங்கள் பாவங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அவருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறீங்களோ, உங்கள் இருதயம் உங்களை ஏமாற்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை உங்களுக்கு ஏமாற்ற விடமாட்டார். அவர் உங்களுக்கு ஆழத்துக்கு சென்று உங்கள் பாவங்களை காண்பிப்பார். முதலாவது. இரண்டாவது, பாவத்தை மட்டும் காண்பிச்சுட்டு விட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களுக்கு உடைஞ்சு போயிடுவீங்க. ஐயோ இப்படிப்பட்ட ஆளானா அண்டி நீங்க உடைஞ்சே போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை மட்டும் இல்லை காண்பிக்கிறார். ரோமர் 8:16 வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர், அல்ல பாவிக்கப்பட்ட வார்த்தை பாருங்க, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் என்ன செய்யறார்? சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி கொடுக்கிறார் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாட்சி கொடுக்கிற வார்த்தையும் அர்த்தம் ஒரு கோர்ட்ல, ஒரு என்னது நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒன்று போது உங்களுக்கு எதிரா நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போகுது. இப்ப நீங்க அந்த கேஸின் படி நீங்க பிழைக்காரன் என்று உங்களுக்கு எல்லாருமே சொல்லி உங்களுக்கு விடுதலை இல்லை, நீங்க பிழைக்காரன் என்று கடைசியா உங்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்துக்கு வரும் பொழுது ஸ்டார் விட்னஸ், முக்கியமான ஒரு சாட்சியாளரை இப்பொழுது நான் அழைக்க விரும்புகிறேன் என்று உங்களோட நீதியாளர் உங்களோட வழக்கறிஞர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சிக்காரர் இருக்கிறார், அவரை நான் இப்ப அழைக்கிறேன், இந்த நபரை பாரி சொல்லுவதற்கு அழைக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கூட்டில் இருந்து சொல்லுகிறார், இல்லை, இவர் பிழை ஆள் இல்லை, இவருக்காக, இவர் செய்த பிழைக்காக இயேசு மரித்து இவருடைய பிழையை அப்படியே மன்னிச்சு விட்டார். அதனால இவர் முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும், இவருக்குள் ஒரு பிழையும் இல்லை என்று அந்த முக்கிய சாட்சியாளர், அந்த வார்த்தை சாட்சியாளர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முழுமையாக பாவத்தில் இருந்து விடுதலை செய்கிறார். சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ரைட்? என்னென்று விடுதலை செய்கிறார்? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர் நினைவூட்டுகிறார். நீ ஆண்டவருடைய மகன், நீ ஆண்டவருடைய மகள் என்பதை உங்களோடு வாதாடி உங்களுக்கு காண்பிக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய இருதயத்துக்கு பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது போலவே எங்களுடைய இருதயத்துக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றதையும் ஏற்றுக்கொள்வது இலகுவில்லை. உங்களுக்கு தெரியுமாண்டா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்றது உங்களுடைய இருதயத்தில் 100% தெரியுமாண்டா, நீங்க வாழ போகிற விதம் வித்தியாசம். ஆனால் எவ்வளவு நாங்கள் சொன்னாலும், எவ்வளவு இந்த வார்த்தை சொன்னாலும் எங்களுடைய இருதயங்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அது ஒரு என்னது, ஒரு தமிழ் வார்த்தை வசனத்தை நான் வார்த்தையை யோசிக்கிறேன். we struggle to accept the fact that we are the children of God. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்னது ஒரு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்குள்ள ஒரு தாமதம் இருக்குது அதை ஏற்றுக்கொள்றது, எங்களால் முடியுது இல்லை அதை ஏற்றுக்கொள்றதுக்கு. ரைட்? அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பவுமே, இல்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, எவ்வளவு பாவம் செய்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து நீ வந்தாலும், நீ கெட்ட குமாரன் போல் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீ இன்னுமே ஆண்டவருடைய பிள்ளை என்று மீண்டும் 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 உங்களுக்கு நினைவூட்டுவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியுது அவர் என்னத்தை வாதாடுறார் என்று உங்களுடைய இருதயத்துக்குள்ள? பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்ப 2 காரியங்கள். நீங்கள் பாவிகள் என்றே உங்களுக்கு காண்பிக்கிறார், நல்ல நண்பன் என்ற விதத்தில். அதே போல் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதையும் உங்களுக்கு திரும்பி திரும்பி நினைவூட்டி கொண்டிருக்கிறார். ரைட்? அதனால் தான் அவர் இணை பிரியாத ஒரு நல்ல நண்பர், இணை பிரியாத ஒரு நல்ல நண்பர் எங்களுக்கு இருக்கிறார். ரைட்? இப்ப தெளிவா இருக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? 2 காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? முதலாவது, சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு பரிசுத்த இயேசு சொன்ன காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு
எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல இரண்டாவது என்ன பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இணை பிரியாத நண்பராக என் வாழ்க்கையில் இருந்து கொண்டு என்னுடைய பாவங்களை எனக்கு காண்பித்து என்னுடைய வாதாடி கொண்டு, அதே போல் என்னுடைய நான் ஆண்டவருடைய மகன் மகள் என்பதை மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவூட்டி என்னை எனக்கு பக்கத்தில் எப்பொழுதுமே என்னோடு இருந்து என்னை கொன்று செல்லுகிறவர் அவர்தான். இதனால் தான் இந்த அட்வொகேட், அப்படி இல்லாவிட்டால் இந்த தேற்றவாளன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைக்கு ஒரு வார்த்தையால் அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியாது. அவர் வாதாடுகிறார், அதே போல் அவர் உங்களோடு இருக்கிறார். அதுதான் அதன் உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. ரைட். கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது. பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியங்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? நான் பார்த்த முதலாவது பரிசுத்த ஆவியானவர் யார், இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார். ஸ்லைடை மாற்ற முடியுமா கடைசி பாயிண்ட்டுக்கு? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த எல்லாவற்றையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடிவது என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். ரைட். ஸோ எப்படி நாங்கள் இதை பெற்றுக்கொள்வது? ரைட். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது மீண்டும் அவர் சொல்லுகிற காரியம்தான். மீண்டும் நாங்கள் 16ஆம் வசனத்துக்கு போவோம். 16ஆவது வசனம் பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் என்று இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு போன கிழமை உங்களுக்கு அதில் அர்த்தத்தை சொன்னேன். வேறொரு தேற்றவாளன் என்று சொல்லும் பொழுது என்னை போலவே இன்னொருவர். அப்படி என்றா என்னை போல இன்னொருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது? இரண்டாவது தேற்றவாளனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக முதலாவது தேற்றவாளனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்றது விளங்குதா? இயேசு தான் இந்த முதலாவது தேற்றவாளன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு இரண்டாவது தேற்றவாளன் உங்களுக்குள் வரப்போகிறார். அவருக்கு இந்த நேரத்தில் சீசர்களோடு அவர் பேசும் பொழுது முதலாவது தேற்றவாளன் சீசர்களோடு ஒன்றாக இருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், நான் இரண்டாவது தேற்றவாளனை தர தயார். அப்ப இன்றைக்கு முதலாவது தேற்றவாளன் உங்களோடு இருக்கிறாரா? இயேசு உங்களோடு இருக்கிறாரா? இயேசுவை நீங்கள் அறிவீர்களா? இயேசுவோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? அதுதான் ஒரே கேள்வி. அந்த உறவு உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு இரண்டாவது தேற்றவாளனை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுதான். ஒரே ஒன்லி 3 பாஷையில பேசுறபடியா எல்லாமே குழம்புது. சுதுசுக்காம ரைட், எக்கமா சுதுசுக்காம ரைட். ஒரே தகுதி, ஒரே தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வேற ஒன்றும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது முதலாவது தேற்றவாளன் உங்களோடு இருக்கிறாரா? முதலாவது தேற்றவாளன் உங்களுக்கு தெரியுமா? முதலாவது தேற்றவாளன் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த காலையில தான் இன்றைக்கு நான் இதை கடைசியா பாக்கிக்குள்ள எனக்கு இந்த வார்த்தை நினைவு வந்துச்சு. முதலாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். முதலாவது யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். முதலாவது தேற்றவாளன் என்ன செய்கிறார்? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. நீதிபரராயிருக்கிறன்றதுக்கு கிரேக்க வசனம் என்ன தெரியுமா? என்ன கிரேக்க வசனம்? பராக்லியோ. அதே வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு பாவிக்கப்பட்ட அதே சொல்தான் இந்த இடத்தில் நீதிபரராளர் என்று சொல்லுகிற அதே சொல் தான் இதிலும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தேற்றவாளன் என்ற அதே அர்த்தம் அதற்கு இருக்கிறது. ரைட். அப்ப அவர்தான் முதலாவது தேற்றவாளன். முதலாவது தேற்றவாளன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் பாவம் செய்யும் நேரங்களில் எல்லாம் உங்களுக்காக பரலோகத்தில் பிதாவுக்கு முன்னால் இருந்து பரிந்துரைத்து உங்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருந்து உங்களோடு வாதாடி கொண்டு உங்கள் பாவங்களை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது போல முதலாவது தேற்றவாளன் ஆகிய இயேசு பரலோகத்தில் இருந்து உங்களுக்காக அவரும் வாதாடி கொண்டிருக்கிறார் பிதாவோடு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்காது.
அவரும் உங்களுக்காக வாதாடுகிறார் பரலோகத்தில் பிதாவுடன். நீங்கள் பிழை செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் அவர் சொல்லுகிறார், ஆம் அவன் பாவம் செய்து விட்டான், அவள் பாவம் செய்து விட்டான் ஆண்டவரே, ஆம் அவர்கள் செய்தது பாவம் தான், ஆனால் அவர்களது பாவத்துக்காக நான் மரித்தேன், அவர்களது பாவத்துக்காக என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அவர்கள் செய்த இந்த பாவத்துக்கு, இப்ப செய்கிற பாவத்துக்காக நான் மரித்து நான் அவர்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறேன், அதனால் அவர்களுக்கு நீர் தண்டனை கொடுக்க வேண்டாம், நான் அந்த தண்டனை எடுத்தபடியால் அவர்களை நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரே என்று வாதாடி கொண்டிருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்று பரலோகத்துல? எப்பொழுதுமே உங்களுக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும், உங்களுடைய பாவம் பிதாவின் கண்களுக்கு முன்பதாக ஏறுகிற ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக மன்றாடி உங்களுக்காக வாதாடுகிற ஒரு இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவரும் ஒரு அட்வொகேட். அவரும் என்ன செய்கிறார்? வாதாடுகிறார். எப்படி வாதாடுகிறார்? அவர் சொல்லுகிறார், ஆம் அவர் செய்தது பாவம் தான், அவர் உண்மையாவே உங்களுக்கு அன்பு செலுத்தவில்லை, அவர் உண்மையாவே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தவில்லை, அவர் உண்மையாவே மற்ற நபரை உடைத்து நோவடித்துக் கொண்டிருக்கிறார், அது உண்மைதான், ஆனால் அவருடைய பாவத்துக்காக நான் மரித்தேன் பிதாவே, அவருடைய பாவத்தை எடுத்துதான் நான் இன்றைக்கு சிலுவையில தொங்கினேன் பிதாவே, அவருடைய பாவத்துக்காகத்தான் என் சரீரம் உடைக்கப்பட்டது பிதாவே, அவருடைய பாவத்துக்காகத்தான் நான் எவ்வளவோ பாடுகள் மத்தியில் சென்றேன் ஆண்டவரே, அவருடைய பாவத்துக்காகத்தான் இவ்வளவத்தை நான் எடுத்தபடியினால் இன்று அந்த பாவத்தை நான் என்மேல் நீங்கள் போட்டபடியினால் அவர் மேல் போட வேண்டாம். இது ஒரு வாதாடுதல், ஒரு வழக்கறிஞர் வாதாடுகிற மாதிரி இயேசு உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். அவர் சொல்லுகிறார், உங்களை தண்டிக்க வேண்டாம், பாவத்தை மன்னித்து அவரை விடுங்கள் என்று உங்களுக்காக வாதாடுகிற இயேசு பரலோகத்தில் உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விளங்குதா என்ன செய்யறார் ஆண்டவர்? அப்ப முதலாவது தேற்றவாளன் இல்லாமல் இரண்டாவது தேற்றவாளன் உங்களிடம் வரப்போவதில்லை. உங்களுக்காக வாதாடுகிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்களுக்காக வாதாடுகிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்களுக்காக வாதாடுகிற இயேசு உங்களுக்குள் இருந்தால் இரண்டாவது தேற்றவாளன் ஆகிய உங்களோடு வாதாட போகிற இரண்டாவது தேற்றவாளன் உங்களுக்குள் வருவார். இஸ் தட் கிளியர்? தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கா? ரைட். பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறாருன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்ப யோவான் 14ஆம் அதிகாரத்தின் படி பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறாருன்னு யாராவது சொன்னா கேட்டா சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? முதலாவது என்ன செய்கிறார்? சத்தியத்தை உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப 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 ஆண்டவர் வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு இதை போதிக்கிற பொழுது, இதை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள் இந்த சத்தியத்தை உங்களுக்கு புரிய வைப்பது, உங்களுக்கு அதை தெளிவாக கற்றுக்கொள்ள வைப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்னால முடியாது, என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, என்ற வார்த்தைக்கு ஒரு பலனே இல்ல, வல்லமை இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை எப்பொழுதும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது என்ன செய்கிறார்? அவர் உங்களுடைய நல்ல நண்பன், இணை பிரியாத நல்ல நண்பன். அந்த Paracleo is the Paracleo, the one who come alongside with you. உங்களோடு வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களோடு பயணம் செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரைட். ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டார். ரைட். சில வேளையில நீங்கள் போதனைகள் கேட்டிருக்கலாம், நீங்கள் பாவம் செய்கிற ஒவ்வொரு நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டுட்டு போறார் என்று. நான் சொல்றேன், அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார். ஆனால் நீங்கள் பாவம் செய்கிற நேரங்களில் நீங்கள் மனம் திரும்ப அவர் பாவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுவார். நீங்கள் மனம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய செயலை உங்களுக்கு உணர முடியாமல் போய்விடும். அவர் இருக்கிறார், ஆனால் அவர் உங்களுக்கு கதைக்கிறது உங்களுக்கு உணர முடியல, அவருடைய செயல் உங்களுக்கு உணர முடியல. ஏனென்றா நீங்க அவருக்கு கீழ்ப்படியாம தொடர்ந்து நீங்க அந்த பயணத்தை செல்றபடியினால் அவர் இப்பொழுது உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு மதில் கட்டப்பட்டுட்டு. மதில உடைக்க முடியுமா? முடியும். எப்படி? மனம் திரும்புங்க. That's it. நீங்க இன்னைக்கு நீங்க உண்மையாவே விளங்கி நீங்க உங்களை மனம் திரும்ப வைக்கிறது யாரு? யாரு? அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். உங்களோட பாவத்தை காட்டுறது யாரு? அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இணை பிரியாத நண்பர், இணை பிரியாத நண்பர். உங்களோடு இருப்பார். நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களோட இருப்பார், நீங்க பிழை செய்யும் பொழுது உங்களோட இருப்பார். ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு வாதாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை
வாதாடுகிற தேவன். நீங்கள் பிழை செய்கிற நேரங்களில் உங்கள் இருதயத்தோட கதைக்கிற தேவன். ரைட்? நீங்கள் பாவி என்றதை உங்களுக்கு அதிகமாய் காண்பிக்கிற தேவன். நீங்கள் ஆண்டவருடைய மகன் மகள் என்பதை அதிகமாய் காண்பிக்கிற தேவன். நாங்கள் வருவோம் worship. We are going to take some time. இப்பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் போகிறோம் ஒரு ஆராதனை நேரத்துக்காக. ஆராதனையின் பொழுது ஆண்டவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறோம், எங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் உங்களே குறித்து 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். போன கிழமை நீங்க யார் என்பதை கற்றுக்கொண்டோம். நீங்கள் ஒரு நபர், நீங்கள் ஒரு தேவன் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த கிழமை நீங்க என்ன செய்றீங்கன்னு நாங்கள் பார்த்தோம். நீங்க என்ன செய்யறன்னு பார்க்கக்குள்ள நீங்க வரும் பொழுது எங்களை எல்லாம் ஒன்று இணைக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு குடும்பமா ஒன்று இணைக்கிறீங்க. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன் ஒரு காரியம். குடும்பமா ஒன்று இணைச்சண்டா எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்க முடியாது. இந்த இடத்துல யாராவது உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவரோடு உங்களுக்கு உறவு இல்லாவிட்டால், உறவு உடைந்து போயிருந்தால், உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ நபரோடு இன்றைக்கு உறவுல ஒரு பிரச்சனை இருந்தாண்டா அதை நீங்க சரிப்படுத்தணும். ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு குடும்பம், ஒரு சகோதர சகோதரிகளா எங்களை ஒரு குடும்பம், எங்களுக்கு ஒரு அப்பா தான் இருக்கிறார். ஒரு அப்பா எங்களுக்கு இருந்தாண்டா நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள்னா எங்களுக்குள்ள உறவு ஒரு நாளும் எங்களுடைய உறவுகள் உடைய முடியாது. உறவுகள் உடைஞ்சிருந்தாண்டா பரிசுத்த ஆவியினால் எங்களுக்குள் செயல்பட முடியாது. அவர் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு ஆறு ஓடுகிற பொழுது ஒரு பெரிய பாறை அந்த ஆறு ஓடுகிற மத்தியில் நின்றா என்ன நடக்கும்? ஆறு ஓடுறது தடையாயிடும் தானே? எங்களுக்குள்ள அந்த ஆறு ஓடணும்டா எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஐக்கியம் இருக்கும். சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அந்த ஐக்கியம் எங்களுக்குள்ள இருக்கும். ஐக்கியம் முக்கியமான விஷயமா இருக்குது ஆறு ஓடுவதற்கு. அது மாற்றமல்ல, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அவருடைய அன்பை ரோமர் 5:5 மறக்க வேண்டாம். தேவன் அவருடைய அன்பை பரிசுத்த ஆவியின் ஊடாக உங்கள் இருதயத்தில் என்ன செய்யறாராம்? தெளித்து விடுறார். அப்படியே சொல்லிருக்கு, தெளித்து விடுறார். என்ன சொல்லிருக்கு? ஊற்றுகிறார். எத்தனை பேர் என்னது வாட்டர்ஃபால், நீர்வீழ்ச்சி கண்டிருக்கிறீங்க? நீர்வீழ்ச்சி, பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி கீழே உங்களோட தலையை கொண்டு வச்சு அப்படி இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றுதல் அவ்வாறு தான் இருக்கிறது. உங்களுக்கு அன்பை ஊற்றி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், பிதா உனக்கு அன்பு செலுத்துகிறார், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று திரும்பி உங்களுக்கு அன்பை ஊற்றி கொண்டிருக்கிறார்.